வணக்கம் ஆபிரகாம். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இன்று ஏராளமான விசைப்படகில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றார்கள். இந்நிலையில் இவர்கள் வடக்கு மன்னார் கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ரோந்தில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையானது ஒரு படகையும் அதிலிருந்த 7 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்து மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய கோரி மீனவர்களுடைய உறவினர்கள் தங்கச்சி மடத்தில் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தங்கச்சி மடம் அரசு மருத்துவமனை முன்பு மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் மீனவர்கள் பெண்கள் உட்பட ஏராளமானோர் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மீன்பிடி தடை காலத்திற்கு பின்பு மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை கைது செய்து சிறையில் எடுத்து வருகின்றது. அதேபோல் படகுகளை அரசுடைமையாக்கி வருகின்றது. மீன்பிடி தடை காலத்துக்கு பின்பு நடக்கக்கூடிய இந்த தொடர் கைதால் மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே உடனடியாக மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்துள்ளார்கள். ஏற்கனவே பாம்பன் மீனவர்களை கைது செய்த போது பாம்பன் மீனவர்கள் அங்கு சாலை முறையில் ஈடுபட்டார்கள். இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறையும் கடலுக்கு செல்லக்கூடிய மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து வருவது மீனவர் மத்தியில் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனால் உடனடியாக சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு தற்போது சாலை மறியல் நடைபெற்று வருகிறது. சாலை மறியலில் ஈடுபட்டுள்ள பொதுமக்கள் மற்றும் மீனவர்களிடம் காவல்துறையினர் மற்ற அதிகாரிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இருந்த போதிலும் அவர்கள் அதனை ஏற்க மறுத்து சாலை மறியல் போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது. மேலும் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆபிரகாம், ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.